ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை நாள் நான் வீடியோ போடலைன்னு நினைக்காதீங்க. இத்தனை நாளில் யூடியூப்லேருந்து இந்த சேனலை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் மறுபடியும் மெயில் வந்துருந்துச்சு. தப்பாக அந்த மாதிரி பண்ணிட்டோம், நீங்கள் எந்த வயலேஷனும் பண்ணலை, மறுபடியும் உங்கள் சேனலை விட்டாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த காருக்குள்ளே ஒரு காதல் ஜோடி உட்காந்துருக்காங்க. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உதவி பண்றது கார் ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, அவரு தான். போற வழியில நடுப்புற ஒரு வண்டி நிக்குது. என்னடா இது பாதையை மறைச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இறங்கி கேட்டா, இந்த மாதிரி நாங்க இந்த சிலையை ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்காக வந்தோம், பள்ளத்துல மாட்டிக்கிச்சு சார், இருங்க உங்களுக்கு பாதை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பாதை ரெடி பண்றாங்க. போகும்போது மின்னல் வெளிச்சத்துல அந்த சிலையை காட்டுறாங்க. அப்படியே பார்த்தா ஒரு பங்களா வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. மனோ தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. இது எங்களோட பங்களா தான், நீங்கள் நைட்டு இங்கே தங்கி காலைல சீக்கிரம் ரெடி ஆகுங்க, கோயிலில் போய் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த காதல் ஜோடியை இங்கே தங்க வைக்கிறாரு. மனோ அடுத்து போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தாங்க ஒரு உண்மையே தெரியுது. இந்த காதல் ஜோடியில் இருக்க அந்த பொண்ணு லலிதா இருக்கா இல்லையா, இவளை ஒன் சைடாக மனோ லவ் பண்ணியிருப்பார். என்னை விட்டுட்டு இன்னொருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு இவர் பயங்கர கோவத்தில் இருக்கார். உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன், உங்களை கொன்னே தீருவேன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பங்களாக்குள்ளே போகிறாரு. போகும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, வினோதமான சவுண்டு. ஏன்டா இது திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவரும் நடந்து போகிறாரு. லைட்லாம் விட்டு விட்டு எரியுது. ஒரு இடத்துல லைட்டே ஆஃப் ஆயிடுது. அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த இருட்டை கிராஸ் பண்ணி வந்த உடனே கன் சவுண்டு கேட்குது. என்னடா பங்களாக்குள்ளேருந்து கன் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக மனோ உள்ளே ஓடி போய் பார்த்தா அந்த காதல் ஜோடிகள் 2 பேருமே சுடப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. இறந்து போகல, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவருக்கும் நம்ம தானே சுட்டு கொண்டலான்னு கண்ணை எடுத்துகிட்டு வந்தோம், அதுக்குள்ளே யார் பூந்து இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உயிருக்கு போராடி இருக்க யாருடா சுட்டதுன்னு கேட்டால் அவர் ஏதோ குசு குசுன்னு பேசுகிறாரு. நமக்கு என்ன பேசுகிறாருன்னு காட்டலாம். ஆனால் அதை கேட்ட மனோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி 60 வருடங்கள் கழித்துன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லேடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் எங்களுக்கு ஒரு ஆபத்து, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி லைனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ் ஓவரை காட்டுறாங்க. அந்த வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேஷனில் நம்ம ஹீரோ முகத்தில் காயங்களோடு உட்காந்துருக்காரு. போலீஸ் ஆஃபீஸரோ ஹீரோவை பார்த்து, சார் எதுக்கு சார் என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னோட ஒய்ஃப் தான் ஃபோன் பண்ணி இங்கே ஏதோ பிரச்சனை, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியில் கால் பண்ணி பேசினாங்க. நாங்கள் அங்கே பார்த்தா நீ மட்டும்தான் இருக்கும், உன் ஒய்ஃபை காணோம். கேட்டால் என் ஒய்ஃபை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிற, அதனால தான் உனக்கு சந்தேகத்தின் பேரில் அழைச்சிட்டு வந்திருக்கோம். உனக்கு ஒன்று தெரியுமா, கல்யாணம் ஆகி 7 வருஷத்தில் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆனால் ஃபஸ்ட்டு விக்டிம் யார் தெரியுமா, ஹஸ்பண்ட் தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு இனிமேல் ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கலாம். பிரியா பவானி சங்கர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்களை நான் ஹீரோயினே சொல்லிக்கிறேன். காரில் அவங்க ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடக்குது. எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு அவன் சொல்லிடுவானோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு தான் ஆறுதலாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வா போய் என்ஜாய் பண்ணலான்னு பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டியில் ஹீரோவும் இருக்கார், ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் மனோன்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவர் ஃபேஸ் கட்லேயே இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ பார்ட்டியில் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டியில் இருக்க ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன பாட்டிலை காமிச்சு, இது ஆப்ரேஷன் தியேட்டரில் கொடுக்குற அனஸ்தேசியா, இதை போட்டுக்கிட்டோம்னா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை காட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு, டே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஏன்டா இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிளப்லேயே 2 பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஹீரோயினையும் சரி ஹீரோயின் ஃப்ரெண்டையும் ஒரு மாதிரி தப்பாக பேசியிருப்பாங்க போல். இதை காதில் வாங்கின ஹீரோ சும்மா இல்லாமல் கிளப்லேயே அந்த பசங்களை போட்டு அடித்து பிரச்சனை பண்ணிடுறாரு. சரி இவ்வளோ பிரச்சனையாச்சு, இனிமேல் இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் கோவமாக இருக்காங்க. எதுக்கு அந்த பசங்களை கிளப்பில் போட்டு அடித்து, எங்கே போனாலும் உனக்கு பிரச்சனை பண்ணுறது தான் வேலையான்னு திட்டிகிட்டே வரும்போது அந்த கிளப்பில் பிரச்சனை பண்ண 2 பசங்க வண்டியில் ஒரு பெரிய கல் எடுத்து ஹீரோட கார்லேயே அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதில் கார் கண்ணாடியெல்லாம் நல்லா உடஞ்சிருது. ஹீரோவும் இறங்கி அவங்கள அடிக்கலான்னு பார்த்தா வண்டியில் வேகமாக போயிடுறாங்க. இதில் ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது. அடுத்த நாள்லேருந்து ஹீரோக்கு ஏதோ வெக்கேஷன் போல் ஹீரோயின்கிட்ட இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு நம்ம வெளில போகலான்னு கேட்க, நீ நேற்று பண்ண அட்டூழியத்துக்கு எனக்கு வெளில போவே பயமாக இருக்குது, நீ அடித்த பசங்க ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்கிறதுனால நீ எங்கேயும் போவேனான்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு வேணால் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், நம்ம புதுசாக ஒரு வில்லா வாங்கியிருக்கோம்ல, அங்கே வேணால் போய் டைம் பண்ணிட்டு வரலாம், அது பீச் வில்லாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க.
போகிறப்ப காரில் இருக்க ரேடியோ ஆன் பண்ணியிருப்பாங்க போல். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 60 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் சூப்பர் மூன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. இன்றைக்கி மூன் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரும், நம்ம முழு மூனை நல்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ போயிட்டுருக்கும்போதே ஒரு ஸ்டாச்சுவை பார்க்குறாரு. இந்த ஸ்டாச்சுவை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. தேஜாவை மாதிரி ஹீரோக்கு ஏதோ தோணுது. இந்த ஸ்டாச்சு கிட்ட வரப்போ ஒரு ஓல்டு காரை இவரை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு நினப்பு வருது. இதை ஹீரோயின்கிட்டையும் சொல்கிறாங்க. எங்கே இந்த ஸ்டாச்சுவும் வந்துருச்சு, ஒரு ஓல்டு கார் கிராஸ் பண்ணி போகணும்னு சொன்னால் அதை காணோம், இதெல்லாம் ஏதாவது நினப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கியிருக்க வில்லாக்கு போகிறாங்க. இதில் இங்கே இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வில்லாவை இன்னும் யாருமே வாங்கலைங்கிறத விட இன்னும் யாருமே குடி வரல. இவங்க தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர், ஃபஸ்ட்டாக இப்போ தான் குடி வராங்க. இவ்வளோ பெரிய வில்லாலாம் யாருமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் வராங்க. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியும் இருக்காங்க. பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஜென்ரேட்டர் ஆப்ஷனும் இருக்குது, அதை செக்யூரிட்டியே போட்டு விட்ருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு வருது. ஆமாம் சார், எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே வர வழியில் ஒரு ஸ்டாச்சு அங்கே இருக்குது, பக்கத்தில் எந்த சர்ச்சும் இருக்க மாதிரி தெரில, ஏன் அந்த ஸ்டாச்சு அங்கே இருக்குன்னு கேட்கும்போது, அதை ஏன் மேம் கேட்குறீங்க, அது ஒரு பெரிய கதை. அதை தள்ளு வண்டியில் மீனவர்கள்லாம் அவங்க கோயில் ஊர் சைடு போய் அந்த ஸ்டாச்சுவை வைக்கலான்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பள்ளத்தில் மாட்டிக்கிது அந்த ஸ்டாச்சுவை. சரி அடுத்த நாள் வண்டி வச்சு இழுத்து எடுத்துகிட்டு போகலாமேன்னு பார்த்தாலும் அடுத்த நாளும் எடுக்க முடியல. சரி ஏதோ ஒரு இந்த சிலை இங்கே தான் இருக்க விருப்பப்படுது போல், இது ஏதோ ஒரு அதிசயம்னு சொல்லிட்டு அந்த சிலையை அங்கேயே வச்சிடுறாங்க. அதுதான் அதோட அந்த சிலையோட கதை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிலை அந்த இடத்த விட்டே நகரலையா. சரி இந்த சிலை இங்கே தான் இருக்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சிலையை அங்கேயே வச்சுட்டாங்க மேம்னு ஒரு கதையை சொல்கிறாரு. ஹீரோயினும் சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த ஃபுல் ஏரியாவில் யாருமே இல்லை, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. சரி புது வீட்டுக்கு வந்தாச்சு, எதுவுமே சமைக்க ஜாமானே இல்லை, நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. வாட்ச்மேன் அப்போ கேட்டை திறந்து விடுறாரு. திறந்து விட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, பேசிக்கிட்டே தான் இருக்கார். இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் இவங்களுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பில் போடுற இடத்துல அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க. ஹீரோவும் அட்ரஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவங்க கூட பாரில் நேற்று பிரச்சனை பண்ண அந்த 2 பசங்களும் இங்கே நிற்கிறாங்க. வந்தவனுங்க நேராக ஹீரோ கிட்ட நேற்று நடந்தது சாரி தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி பிரதர்னு சொல்லிட்டு வெளில வந்தவர் ஒரு கட்டையை எடுத்து இந்த பசங்களோட பைக்கை அடித்து உடைக்கிறாரு. நீங்கள் நேற்று என் காரை உடைச்சிட்டு சாரி சொன்னீங்களா, அதே மாதிரி இன்றைக்கி நான் உங்கள் பைக்கை உடைச்சிட்டேன், சாரி சொல்லிட்டேன், இதோட பிரச்சனை ஓவர்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு இருந்தாலும் பயங்கர கடுப்பு, ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஹீரோவை திட்டிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் நீ பண்ணது கரெக்டு தான் சொல்கிறாங்க. நம்ம காரை உடைச்சா சும்மா இருக்க முடியுமா, அதான் பைக்கை உடைச்சது கரெக்டு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா வாட்ச்மேனை காணும். ஆர்னு அடிச்சு பார்க்குறாரு, யாரையுமே காணும். சரின்னு இவரே இறங்கி கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் இவங்க வீட்டு வாசல் முன்னாடி ஒரு டிராயிங் இருக்குது. யாரா இது பார்சல் அனுப்பியிருப்பா, அட்ரஸே இல்லையேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பொண்ணோட டிராயிங் மாதிரி இருக்குது. ஹீரோவும் எடுத்து செவுத்துல மாட்டுறாரு. ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறாங்க. இது யார் அனுப்புனான்னு தெரில, பேர் போடல, நீ பாட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு பிரித்து செவுத்துல மாட்டுறான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே நம்ம புதுசாக இந்த வீட்டுக்கு இப்போ தானே குடி வந்திருக்கோம், அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இப்படி நீயே வாயில் சொல்லாத யார்கிட்டயாவது கேளுன்னு சொல்லும்போது ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு, யாராவது அனுப்பிட்டீங்களாடான்னு. யாருமே நான் அனுப்புனேன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து ஹீரோயின் கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாமே இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரும் அந்த நைட் நேரத்தில் இங்கே வரான்னு போய் பார்த்தா ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வராரு. வந்தவர் பதட்டமாக என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்கன்னு கேட்க ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. நான் எங்கடா ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு ட்ரிங்க்லாம் கொடுக்குறாரு. இந்த ஃபோட்டோ நீயாடா அனுப்புனேன்னு கேட்டால், நான் இல்லைடா, நான் அனுப்பலை, நான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் அடித்து உடனே வர சொல்லிட்டு இப்போ நான் எங்கே கூப்பிட்டேன்னு கேட்குறீங்க, சரி பார்த்துருங்கடான்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிளம்புறாரு. அப்போ வாலில் இருக்க கிளாக்கை பார்த்துட்டு என்னடா டைமிங் தப்பாக இருக்குது, கிளாக்கில் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல, இப்போ தானடா வந்திருக்கோம் பொறுமையாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துருக்காரு. ஹீரோயினுக்குமே பயங்கர டவுட்டு, இந்த பெயிண்டிங் யார் அனுப்புனான்னு தெரில, உன் ஃப்ரெண்டு திடீர்னு அன்டயத்தில் வந்துட்டு போகிறான், கேட்டால் நீ ஃபோன் அடிச்சேன்னு சொல்கிறான், ஆனால் நீ ஃபோனே அடிக்கலைங்கிற, என்ன தான் நடக்குதுன்னு தெரில அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த டிராயிங்கை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங்கையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பவர் கட் ஆயிடுது. இன்னும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி கேண்டீன்லாம் ஏற்றி வைப்போன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மெழுகுத்திரியை ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ கர்டனுக்கு பக்கத்துலேயும் ஒரு கேண்டில் வைக்கிறாங்க. இது மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு. என்னங்க நாங்கள் ரிட்டன் வரும்போது வெளியில் வாட்ச்மேனும் இல்லை, இப்போ கரண்ட் போச்சு, ஜென்ரேட்டரும் ஆன் ஆகலை, யாருங்க போய் ஆன் பண்ணுவான்னு கேட்டால், சாரி சார் இந்த மாதிரி வாட்ச்மேனோட பேத்தி உடம்பு சரியில்லைன்னு அவர் போயிட்டாரு, இந்த மாதிரி ஜென்ரேட்டர் இந்த இடத்துல தான் இருக்குது, போய் ரெட் கலர் பட்டனை க்ரீன் கலர் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிருன்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர கடுப்பு. முதல்ல ஃபோனை வைங்க சார்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு
வெளில போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒளிஞ்சு நின்று இவங்கள பார்க்குற மாதிரியே ஒரு உள்ளுணர்வு ஹீரோயினுக்கு. ஐயோ அங்கே யாரோ நின்று நம்மளை பார்க்குறாங்கங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோவும் டக்குன்னு ஓடி போய் பார்த்தா அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது, யாரோ ஓடின மாதிரி ஒரு சவுண்டு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்னடா இது, இந்த மொத்த விழாவில் யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், அப்புறம் என்ன சவுண்டு அதுன்னு சொல்லிட்டு சரி ஏதாவது பிரம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பெருசாக கண்டுக்காமல் இவங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க கேண்டீன்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுதான் இப்போ ஜென்ரேட்டர் போட்டு கரண்டெல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே ஒவ்வொரு கேண்டிலாம் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க தெருவில் இருக்கிற லைட்டில் ஒரு லைட்டு மட்டும் பிளிங்காய் எரியுது, ஏதோ ஒரு சவுண்டும் வருது. அப்புறம் அந்த லைட்டு ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுது. அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஹீரோயின் இப்படியே லைட் மெழுகுபத்தியெல்லாம் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கர்டனை விளக்கிட்டு எட்டி பார்த்தா இன்னொரு வீட்டில் லைட் எரியுது. ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த வில்லாவில் யாருமே குடி வரல, நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம்னு காலைல ப்ராஜெக்ட் மேனேஜர் சொன்னார் தானே, அப்புறம் என்ன ஆப்போசிட் வீட்டில் லைட் எரியுதுன்னு சொல்ல ஹீரோ வந்து பார்க்குறாரு. ஒரு வேளை நம்ம கிராசரிஸ்லாம் வாங்க வெளில போயிருந்தோம்ல, அப்போ யாராவது உள்ளே வந்திருப்பாங்க, குடி வந்திருப்பாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. சரி எதுக்கும் நான் அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட இல்லைனா வாட்ச்மேன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு வாட்ச்மேனுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாரு. இந்த வீட்டில் எங்களை தவிர வேறு யாராவது வந்திருக்காங்களா இந்த வில்லாவில், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசைடில் இருக்க வீட்டில் வந்து லைட் எரியுதுன்னு ஹீரோ கேட்க, என்ன சார் உங்கள் வீட்டுக்கு ஆப்போசைடில் இருக்க வீடு இன்னும் சேல்ஸே ஆகலையே சார், எப்படி சார் வந்திருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே பேசிகிட்டு இருந்த கால் திடீர்னு கட் ஆகுது, கொயின்னு ஒரு சவுண்டு வருது. என்ன இது சவுண்டுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த சவுண்டை விட அந்த ஆப்போசிட்டில் ஏன் லைட் எரியுது, என்ன பிரச்சனையாக இருக்கும், யார் வந்திருப்பாங்கிற ஒரு பயம்தான் அதிகமாக இருக்குது. ஹீரோன்னு இங்கே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இருந்தாலும் ஹீரோயின் வந்து பயமாக இருக்குது, நானும் வரேன்ட்டு பின்னாடியே வராங்க. இருந்தாலும் ஹீரோ மட்டும் போய் பார்க்குறாரு ஆப்போசிட்டில் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு சிகரெட்டு குடிச்சிட்டு பாதி நெருப்போட கீழே கிடக்கு. அப்போ யாரோ இருக்காங்கங்கிறது இவருக்கு புரிஞ்சிருது. இதை எடுத்துக்கிட்டே நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து ஹீரோயின் கிட்ட அங்கே யாரும் இல்லை அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. ஹீரோயினும் மறுபடியும் கர்டன் கிட்ட பார்க்குறாங்க. மறுபடியும் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, யாரோ இருக்காங்க தான் அப்படின்னு சொல்ல சரி இரு மறுபடியும் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வெளில வராங்க. ஹீரோக்கு என்ன டவுட்னா, காலைல பிரச்சனை பண்ணார்ல ஒருத்தனோட வண்டியை உடச்சிட்டு வந்தாரே, அப்போ வந்து அந்த பசங்க 2 பேரும் வந்திருப்பாங்களோ பின்தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஹீரோக்கு. ஆப்போசிட் வீட்டில் யார் தான் இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளில வராங்க. 2 பேரும் அப்படியே சவுண்டே கொடுக்காம நேராக அந்த வீட்டுக்கு வாசலில் போய் கதவெல்லாம் தட்டல, அப்படியே இந்த கர்டெயின் கிட்ட நின்றுட்டு உள்ளே யார் இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த கர்டெயின் லைட்டாக காற்றுல ஆடுது. உள்ளே ஹீரோ வீட்டுக்கு ஒரு டிராயிங் கிஃப்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதே பெயிண்டிங் அந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே அப்படியே இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் இங்கே இருக்கப்போ நம்மள மாதிரி யாரும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு பயந்து உளுந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. அங்கே இருக்க ஒரு செடியையும் தள்ளி விட்டுடுறாங்க பயந்து ஓடும்போது. அப்போ வந்து உள்ளே இருக்க பெயிண்டிங்கை பார்த்துட்டு கர்டெயின் வழியாக உள்ளே பார்க்கும்போது ஒரு கிளாஸை ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த கிளாஸை பார்த்துட்டு தான் அடுத்து ஹீரோவை பார்த்துருப்பாரு. அதாவது ஹீரோ மாதிரியே இருக்க உள்ள இன்னொரு உருவத்தை பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறமா தான் 2 பேரும் பயந்து ஓடி இருப்பாங்க. ஏன் நம்மளுக்கே இது பெரிய ட்விஸ்ட்டு தான். இவங்க இந்த வீட்டில் யாருமே இல்லை, இவங்க ஒரு கப்பல் தான் குடி வந்திருக்காங்க. ஆப்போசிட் வீட்டில் லைட் எரியுது, யாருன்னு போய் பார்த்தா இவங்கள மாதிரியே உள்ள 2 பேர் இருக்காங்க. அப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்படியே செத்த நாளில் உயிரே போயிடுது. அந்த ஹீரோயினை புலம்புறாங்க, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம இங்கே இருக்க வேணாம், உடனே இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஹீரோவை கொஞ்சம் அமைதியாக இரு, என்னை யோசிக்க விடு, என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லும்போது இப்போ தாங்க ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த இடத்துல இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சிகரெட் குடிச்சிட்டு கீழே போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்ட நம்மளை தவிர இங்கே யாரோ இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இந்த பிராண்டை பார்த்த ஹீரோயினும் இது வேறு யாரோடதும் இல்லை, நம்மளோடது தான், நான் தான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இந்த பிராண்டை ஃபாரின்லேருந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக வாங்கி வச்சுருந்தேன், இது நம்மள்ட்ட இருக்கிறது தான், அங்கே இருக்கிறது வேறு யாரோ இல்லை நம்மளோடது தான் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன தான் சொல்ல வரேன்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பாட்டில் ஆடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறாரு, நம்ம அந்த வீட்டில் பார்க்கும்போது இதே மாதிரி தானே அந்த பாட்டில் ஆடுனுச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் கர்டெயின் பக்கம் திரும்பி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஹீரோ நீ திரும்பி பார்க்காத, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாரு. பார்த்தா ஒரு செடி கீழே விழுந்து கிடக்கு. ஸோ நம்ம எப்படி அவங்க வீட்டை போய் பார்த்தோமோ அதே மாதிரி இவங்க நம்ம இருக்கிறத யாரோ 2 பேர் பார்த்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய வருது. இப்போ ஹீரோக்கு என்ன டவுட்னா, அங்கே இருக்க 2 பேர் தான் நம்மளா இல்லை நம்ம தான் அந்த 2 பேரான்னு ஒன்றுமே புரியலை. இனிமேல் இங்கே இருக்க வேணாம், இங்கே இருக்கிறது ஆபத்துன்னு மட்டும் உங்களுக்கு புரியுது. வேகமாக கார் பார்க்கிங்க்கு போய் காரை எடுத்துகிட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு.
ஓட்டிக்கிட்டே தான் இருக்காரே தவிர கேட்டு வரவே இல்லை. கிட்டத்தட்ட 4 ரவுண்டு 5 ரவுண்டு போயிட்டே தான் இருக்குது. கார் கேட்டே காணோம். இவங்க போகிற வழியில் ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியாமல் டார்க்காக இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த டார்க் லைனை இவங்க 4 தடவை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ ஃபுல் ஸ்பீடில் போகிறாரு. இருந்தாலும் இவங்க வீட்டு வாசல்லே வந்து நிற்கிறனால என்ன வெளிலே போக முடியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னும் பயம். சரின்னு காரை நிறுத்திட்டு மறுபடியும் இவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த டிராயிங் உடஞ்சி கிடக்கு, நிறையா பொருள் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்கு. ஹீரோக்கு என்னன்னே தெரில, யார் வீட்டுக்குள்ளே வந்து இதெல்லாம் உடச்சி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது, யாரோ உள்ளே வந்து இதெல்லாம் உடச்சி போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹீரோயின் வந்து 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சி, நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கோம், எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு 100க்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வாய்ஸ் ஓவராக காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டில் எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ தாங்க ஃப்ரிட்ஜில் அவரோட ஃப்ரெண்டு ஒரு ட்ரக்கை பற்றி சொன்னார் இல்லையா, அந்த பாட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்திருக்கு. இது எப்படி இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இதெல்லாம் ஏன் தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்காருன்னா, ஒருவேளை நம்ம நல்லா போதையாகி தான் நம்மளுக்கு தேவையில்லாமல் ஹாலுசினேஷன்லாம் தோணுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டிலையும் தூக்கி ஹீரோ கீழே ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து, நீ ஃபஸ்ட் தடவை வந்தப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைடா, இப்போ எதுதான் அமானுஷ்யமாக நடக்குதுன்னு சொல்ல, நான் எங்கடா ஃபஸ்ட் தடவை வந்தேன், நீ இப்போ தான் எனக்கு காலே பண்ணுறேன், நான் இது வரைக்கும் இங்கே வரவே இல்லையேன்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர டவுட் ஆகுது. நீ வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீரோயின்கிட்ட பேசுகிறாரு. அவன் வந்தது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத நேரத்தில் வந்தான், கேட்டால் நம்ம கால் பண்ணோம்னு சொன்னான். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு கால் பண்ணுறேன், அப்போனா நான் அப்போ பண்ண கால் இப்போ தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குதுன்னே ஒன்றையும் புரிஞ்சுக்கவும் முடியல. அப்போ தான் ஏதோ கருகிற ஸ்மெல் வருதேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த கர்டைன் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி கரண்ட் வந்த உடனே ஹீரோயின் வந்து எல்லா மெழுகு பற்றியும் அணைச்சிருப்பாங்க. எப்படி இந்த கேண்டில் எல்லாம் மறுபடியும் எரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை யாராவது வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பொருளையும் உடைச்சிட்டு எல்லா மெழுகுபத்தியும் ஏற்றி வச்சுருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தா ஆப்போசிட் வீட்லேயும் கர்டைன் எரியுது. ஹீரோவை கூப்பிட்டு காட்டுறாங்க, நம்ம வீட்டில் எரிஞ்ச மாதிரியே அங்கேயும் கர்டைன் எரியுதுன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருக்க மெயினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ண மாதிரியே ஆப்போசிட் வீட்லேயும் மெயின் ஆஃப் ஆகி ஆன் ஆனிச்சுன்னா இங்கே என்ன நடக்குதோ அதுதான் அங்கே அப்படியே நடக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆப்போசிட் வீட்லேயும் லைன் ஆஃப் ஆகி மெயின் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதே தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம யோசிக்கிற மாதிரியே தானே ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்களும் யோசிப்பாங்க. இப்போது நம்ம லெட்ரு எழுதி, நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டோம், நாங்கள் ஃப்ரெண்ட்லி டைப்னு ஒரு லெட்ரு மாதிரி எழுதி ஆப்போசிட் வீட்டில், அதாவது அந்த டார்க்கான ஏரியாவை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் வீட்டில் போட்டுட்டு வேக வேகமாக ஓடி வந்து இவங்க வீட்டு கதை தொடர்ந்தா அந்த லெட்ரு இவங்க வீட்டு வாசலில் இருக்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, ஆப்போசிட் வீட்டில் போட்ட லெட்ரு எப்படி இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு யோசிக்கிறாரு. அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா ஹீரோ என்ன எழுதியிருந்தாரோ அதே வார்த்தை தான் இந்த லெட்டர்லேயும் எழுதியிருக்கு. என்ன தான் நடக்குதுன்னு ஹீரோவால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலை. ஹீரோயினும் என்ன தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு திறந்துட்டு ஹீரோ மாதிரியே இருக்க ஒருத்தன் உள்ளே வரான். ஹீரோவை டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுறான். ஹீரோயினும் வந்து ஹீரோவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்குது. அப்புறம் அட்டாக் பண்ணவன் திடீர்னு வெளில ஓடிடுறான் வேணான்னு சொல்லிட்டு. ஹீரோவாலும் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல, பயங்கர காயம் வேற, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. யார் இவன், எம்பளை மாதிரியே இருக்கான், நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஹீரோயினுக்குமே பயங்கர பயமாக இருக்குது. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை சும்மா விடக்கூடாது, நம்மளே வீட்டுக்கு வந்து அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு முகத்தையெல்லாம் கழுவிட்டு கோவத்தோட ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட் வீட்டில் இருக்கவனை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. ஹீரோயினும் என்ன பண்ணுற அப்படின்னு துரத்திக்கிட்டே பின்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கவனை அடித்து போட்டுடலான்னு சொல்லிட்டு நேராக போனவர் வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த கர்டைன் வழியாக எட்டி பார்க்குறாரு. உள்ளே ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. சரி என்ன தான் சண்டைன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹீரோ வந்து ஹீரோயினை அடித்ததில் அவங்க கீழே விழுந்து மண்டை உடஞ்சி இறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டோட டைம் பார்த்தா 1:30 காட்டுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக வந்தவர் அப்படியே வெக்ஸ் ஆகி ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லாமல் வா போகலான்னு திரும்ப அவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க. இங்கே இவங்க வீட்டில் வந்து பார்த்தா மணி 1 ஆகுது, அந்த வீட்டில் 1:30. அப்போது 1:30க்கு நம்ம ஹீரோயினை கொன்றுவோமா அப்படிங்கிற பயம் ஹீரோக்கு ஏற்படுது. ஹீரோயின் கிட்ட நீ அந்த வீட்டில் என்ன தான் பார்த்த, சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் இருக்காரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு.
அப்போ தான் ஹீரோ சரின்னு சொல்லிடலாமேன்னு சொல்கிறாரு. அந்த வீட்டில் இந்த மாதிரி இதுதான் பார்த்தேன்னு சொல்ல, அப்போது நம்ம வீட்டில் இப்போ டைம் 1 ஆகுது, 1:30க்கு தான் நீ என்னை அடித்து கொள்ளுவ அப்படி தானேன்னு கேட்க, அப்படி தான் நான் அந்த வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, வெளில ஒரு கார் சவுண்டு கேட்குது, இது நம்ம கார் சவுண்டு மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இவங்க எப்படி காரில் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னொரு டைம்லைனில் இருக்க இவங்கள மாதிரியே இருக்கவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ தாங்க அந்த டார்க் ஏரியாக்கிட்ட போன காரு திரும்ப அதை கிராஸ் பண்ணியே வரல. இதை ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. அப்போ அங்கே தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த டார்க் ஏரியாவை கிராஸ் பண்ணி அங்கிட்டு வரவே இல்லை. அப்போ நம்ம 3 டைம் போனோம் இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம 4 தடவை அந்த டார்க் ஏரியாவை கிராஸ் பண்ணியிருப்போம். அப்போனா நம்மள மாதிரியே 4 பேர் 4 டைம்லைனுக்கு போயிருப்பாங்க. அவங்கள தான் நம்ம இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு ஹீரோ ஒரு கெஸ்ஸிங்கை போட்டுடுறாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பயப்படுறது அந்த 1:30 தான், அந்த 1:30 எப்படியாவது நம்ம ஸ்கிப் பண்ணணும்னா நம்ம இந்த தடவை கான்சியஸாகவே அந்த டார்க் ஏரியாவை கிராஸ் பண்ணால் நம்ம வேறு ஒரு டைம்லைனை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த டார்க் ஏரியாவை கிராஸ் பண்ணி ஒருவேளை 2 o'clock போயிட்டா நீ பயப்படுற அந்த பிரச்சனை நடக்காதில்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பிளானை ஒரு நோட்லேயும் எழுதியிருப்பார். அந்த நோட்டை எடுத்து பார்த்த ஹீரோயின், நம்ம இனிமேல் புதுசாக போடுறதுக்கு எந்த பிளானும் இல்லை, ஆல்ரெடி இதே மாதிரி இங்கே நடந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இதே மாதிரி 2-3 பக்கத்தில் எழுதியிருக்கு. ஸோ திரும்ப திரும்ப நடந்தது தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி நம்ம கான்ஷியஸாக இப்போ அந்த டார்க் லைனை கிராஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வேறு ஒரு டைம்லைனுக்கு வந்துட்டாங்க இல்லையா. அப்போ யதார்த்தமாக ஒரு வீட்டில் போகும்போது இவங்க ஸ்டார்டிங்கில் வந்தாங்க இல்லையா, இந்த கிஃப்ட் யார்கிட்ட வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு ஃபோன் கால் வருது, பேசிட்டு வரேன்னு வெளில பேசிகிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த டைம்லைனுக்கு வந்திருப்பாங்க போல். அப்போ ஹீரோ யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்காத ஹீரோயினும் ஹீரோவும் கேட்குறாங்க, வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்றாரு. இல்லை நீ பேசுகிறத கேட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க டைம்லைனில் இருக்கவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் அனுப்புனது யாரும் இல்லைங்க, ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோ மேலே ஒரு சைடு கண்ணு, இவங்க 2 பேருக்கும் ஏதோ அஃபேர் நடக்குது போல். இதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட உன்னால் எப்படிடா இப்படி இருக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஹீரோவும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற, அவளுக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன தான் பேசி சமாதானப்படுத்தினாலும் நான் ஒன்றும் ஈஸியாக ஏமாறுறவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேகமாக போகிறாங்க. அப்போ தாங்க ஹீரோவை நோட் பண்ணுறாரு. இவங்க கோவத்தில் அந்த டார்க் லைன் இருக்கு இல்லையா, அதை கிராஸ் பண்ண போகிறாங்க. ஹீரோ வேகமாக கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போகிறாரு. இவர் போகிறதுக்குலாம் அவங்க கிராஸ் பண்ணி வேறு ஒரு டைம்லைனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வேறு ஒரு டைம்லைனில் இருக்கார். இப்போ ஹீரோயினை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோவுக்கு தெரியலை. ஹீரோ வெக்ஸாகி நின்றுட்டுருக்காரு. எந்த டைம்லைனில் இப்போ ஒரிஜினல் ஹீரோயின் இருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேலாம் நிறையா வீட்டுக்குள்ளே போய் புந்து பார்க்குறாரு. எங்கேயும் காணோம். சரின்னு ரோட்டில் முட்டி போட்டு உட்காந்துடுறாரு டயர்டாகி. அப்போ ஏதோ ஒரு லைட்டு வெளிச்சம், யாரான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஜீப் வந்திருக்கு. வந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் எப்படி சார் வந்தீங்கன்னு கேட்டால், கேட்டு வழியாக தான் வந்தோம், வேறு எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கேருந்து தான் எமர்ஜென்சி கால் வந்தது, உன் ஒய்ஃப் தானே கால் பண்ணது, எதோ எமர்ஜென்சின்னு சொன்னாங்க, வந்து பார்த்தா நீ மட்டும்தான் இருக்க, உன் ஒய்ஃபை காணும், ஜீப்பில் ஏறுன்னு சொல்லிட்டு ஹீரோவை இப்போ தான் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தது. எங்கே உன் ஒய்ஃபை காணும், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே கேஸை திருப்பி விடுறாங்க. ஹீரோ நடந்ததெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார். என்னை விடுங்க சார், நான் என் ஒய்ஃபை தேடணும்னு மட்டும்தான் இப்போ ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. சரி உன் ஒய்ஃப் எத்தனை மணிக்கு காணா போனாங்கன்னு கேட்டால் 1:45ன்னு சொல்கிறாரு. இப்போ மணி 12 தான் ஆகுது. நீ என்ன எதிர்காலத்தில் காணா போனாங்கன்னு ஒரு டைமிங்கை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் திட்டுறாரு. ஹீரோ எப்படியாவது ஒய்ஃபை காப்பாற்றியே ஆகணும்னு நினைக்கிறாரு, கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாரு. இவங்கக்கிட்ட உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நம்ம விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அடித்து போட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ தாங்க அந்த ஸ்டாச்சுக்கிட்ட இவரோட கனவுல வந்த மாதிரியே ஒரு பழைய கார் போகுது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கேன், இந்த இன்சிடென்ட் நடந்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு அந்த ஓல்டு காரை பார்த்தா அந்த காரும் நிறுத்தி ஹீரோவோட காரை பார்க்குது. சரின்னு ஹீரோ என்ன இவருக்கு தோணுச்சுன்னு தெரில, அந்த பழைய காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அது இந்த கார் நேராக ஒரு வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டில் இவரும் கார் நிறுத்திட்டு உள்ளே யார் இருக்கான்னு போய் பார்த்தா 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மனோன்னு பார்த்தோம் இல்லையா, அவரோட வீடு தான். எதுக்குப்பா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, இல்லை சார் நீங்கள் எதுக்கு அந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அதே சவுண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி கேட்டேன், அதனால தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அது எங்களோட ப்ராப்பர்ட்டி தான், சில விஷயத்தினால அது எங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. சரி எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு ஹீரோ கேட்க, தெரியல சார், உங்களை
ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் பண்ணேன்னு சொல்ல, இவரும் 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு. எனக்கு அப்போ இருந்ததெல்லாம் அவங்க 2 பேரையும் கொல்லணும் மட்டும்தான். ஆனால் நான் சுடவே இல்லை. ஆனால் சுட்ட மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இதெல்லாம் நான் கோர்ட்டில் சொன்னேன்னா யாரும் நம்பலை. எனக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, இது பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி எனக்கு மனநல சோதனைலாம் பண்ணாங்க. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் அங்கே நடந்தது எனக்கு புரிஞ்சுது. பிரிட்டிஷ் காலத்தில் அங்கே ஒரு ரிசர்ச் நடந்தது. அது என்ன ரிசர்ச் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆனது. அந்த இம்பேக்ட் இன்னும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து சூப்பர் பொசிஷன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போல்லாம் என்ன நினைப்போம், பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு ஒரே ஒரு ரியாலிட்டி இருக்குன்னு தான் நினைப்போம். அதுதான் இல்லை, மல்டிபிள் ரியாலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ளோஸ்டு பாக்ஸில் ஒரு பூனைக்கு விஷம் தடவுன ஒரு கேக்கை வச்சா ஒன்று அது சாப்பிட்டுட்டு செத்துடணும், இன்னொன்று உயிரோடு இருக்கும். இதுதான் நம்மளோட ரியாலிட்டி. இதுதான் ஒன் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சயின்டிஸ்டோட தியரி படி அந்த பூனை சாப்பிட்டுட்டு செத்தும் போயிடும், உயிரோடையும் இருக்கும். ஆனால் அது ரெண்டும் வேறு வேறு ரியாலிட்டியில் நடக்கும். எதோ தியரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதை கேட்குற அளவுக்குலாம் ஹீரோக்கு பொறுமை இல்லை. சார், என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும், அதுக்கான வழியை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல, நீங்கள் ஒரு டார்க் லைனை பார்க்குற இல்லையா, அது வந்து ஒரு கேட்வே. அந்த கேட்வே மூலியமாக தான் நீங்கள் வேறு வேறு ரியாலிட்டிக்கு போகிறீங்க. நீங்கள் எத்தனை தடவை அந்த கேட்வேவை நீ கிராஸ் பண்ணியிருக்கியோ அத்தனை ரியாலிட்டி இருக்கும். நீ இப்போ எந்த ரியாலிட்டியில் இருக்கியோ அதுதான் உன்னோட ரியல் ரியாலிட்டி. அதிலே நீ வாழ கற்றுக்கோ. இந்த சூப்பர் மூன் வந்து 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த 3 க்ளவுட் கிராஸ் பண்ணும்போது அந்த கேட்வே ஆஃப் ஆகும். இன்னும் 44 நிமிஷத்தில் அந்த சூப்பர் மூன் போயிடும். அதுக்குள்ளே நீ உன்னோட பார்ட்னரை தேடி கண்டுபிடிச்சிடு. அப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியலனா ஒரு ரியல் லைனில் ஒரு பார்ட்னர் தான் இருக்க முடியும். அதனால் இப்போ ப்ரெசண்டில் இருக்க ஒருத்தனை நீ கொண்டுட்டு அந்த பார்ட்னரான ஹீரோயினை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் நேராக மறுபடியும் அந்த வில்லாக்கு தான் வராரு. ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர்லாம் அடித்து போட்டு மறுபடியும் இங்கே தான் வருவான்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சுருப்பார் போல். ஹீரோ வந்தோடனே மடக்கி பிடிச்சிடுறாரு. சரி, என்னை விடுங்க, நான் சொன்னவங்களுக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா போலீஸையும் தள்ளி விட்டுட்டு அந்த டார்க் ஏரியாவை கிராஸ் பண்ணி வேறு ஒரு ரியாலிட்டிக்கு வந்துடுறாரு. போலீஸ் ஆஃபீஸரும் கன்னை எடுத்துகிட்டு ஹீரோவை துரத்திக்கிட்டே வந்தவர் அவரும் அந்த டார்க் ஏரியாவை கிராஸ் பண்ணி வேறு ஒரு ரியாலிட்டிக்கு வந்துடுறாரு. சரி, இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிக்கணுமேனு தேடுறாரு. அப்போ தான் ஒரு வீட்டு கர்ட்டின் வழியாக பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஹீரோயின் மட்டும் இருக்க மாதிரி தான் இவருக்கு தெரியுது. சரி, இவங்க தான் நம்ம தொலைச்ச அந்த ஹீரோயின் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஹீரோவும் இருக்கார். இப்போ தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடந்திருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம். ஒரு ஹீரோ இருக்கும்போதே ஹீரோ மாதிரியே இருக்க இன்னொருத்தர் வந்து சண்டை போட்டிருப்பார் இல்லையா, அது இந்த சீன் தான். சரின்னு ஹீரோயினும் வந்து தடுக்கவும் அந்த வீட்டிலேருந்து வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. சரி, இன்னொரு வீட்டில் போய் அங்கே நம்மள மாதிரி இருக்கவனை கண்டிப்பாக கொண்டுடணும்னு சொல்லிட்டு ஒரு கோடாரி எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ தாங்க இன்னொரு விஷயம் தெரியுது. அந்த வீட்டில் இருக்க ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெட்டு கீழே ஏதோ ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அதை எடுத்து காமிச்சு இதை படித்து பாரு, நீ அப்பாவாக போகிறங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு. இவர் இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் ஹீரோயின் மறைச்சி வச்சுருக்க அந்த பெட்டு கீழே தானே மறைச்சி வச்சுருக்காங்க, அதனால் இன்னொரு வீட்டில் போய் அந்த பெட்டு கீழே இருக்க ரிப்போர்ட்டை எடுத்து படித்து பார்க்குறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எப்படியாவது ஹீரோயினை மறுபடியும் கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ரியாலிட்டிக்குள்ளே போய் பார்க்கலாமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் இன்னொரு ரியாலிட்டிக்கு போகலான்னு வெளில வந்தவர்கிட்ட மறுபடியும் போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. ஐயோ, மறுபடியும் நம்மளை பிடிக்க போகிறாங்களோன்னு பயந்தா. அதாங்க இல்லை, இப்போ தான் ஹீரோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி உன் பேர் என்னன்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. என்னடா இது புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறாருன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே ஒரு கார் வந்து நிற்கிது. பார்த்தா ஹீரோயின் தாங்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் தான் உன்னை காணன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நீ இங்கே தான் இருக்கியான்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அப்போவே காணாமல் போன ஹீரோயின் கிடச்சிட்டாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த டார்க் வேவை கிராஸ் பண்ணனால இவரும் வேற ஒரு டைம் லைனில் இருக்கவர் தான் நம்மளை இப்போ புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்ததுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸரும் கிளம்புறாரு. கிளம்ப போகிற நேரத்தில் ஹீரோவை பார்த்து உனக்கு நான் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் நிச்சயமாக இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆஃபீஸரும் என்னது நிச்சயமாக இருக்கலாமா, என்னடா இது பதில் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வண்டி எடுத்து கிளம்புறாரு. அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லாத்துக்கும் சாரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் பரவாயில்ல, உன்னை பார்த்தோன்னே எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் ஃபோனுக்கு அடிக்கிறாங்க. என்ன அவனை காணுன்னு சொன்னியம்மா, கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க கண்டுபிடிச்சிட்டேன்னா ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுறவன் போனவர் ஆளையே காணோம், அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல ஹீரோவுக்கு புரிஞ்சிருது வேறு ஒரு ரியாலிட்டியில் இருக்க ஹீரோயின் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்காங்க, நம்மளோட கூட இருந்த ஹீரோயின் இப்போ கிடைக்கலன்னு புரிஞ்சிருது.
ஒரு பெட்ரோல் பங்கில் நிறுத்தி காருக்கு வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு பயங்கர குழப்பத்தில் இருக்கார். வேறு ஒரு ஹீரோயினை அழைச்சிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் கதவை யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ மாதிரியே இருக்க இன்னொருத்தர் தான், வேறு ஒரு ரியாலிட்டியில் இருக்க தனியாக இருக்க ஹீரோ. இந்த ஹீரோவை அடித்து போட்டுட்டு இந்த ஹீரோயினை எடுத்துக்கலாமேன்னு வந்திருக்காரு போல். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. பாத்ரூம் கதவுலேருந்து வேறு ஒரு ஹீரோ வராரு. இதில் யார் வெளில வரா, அடிக்க வந்தவர் வந்தாரா இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ண போன ஹீரோ வெளில வராரான்னு தெரில. சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் காரை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ எந்த டைம் லைனில் உள்ள எந்த ஹீரோயினோட இவர் சேர்ந்துருக்காருன்னு தெரில. இதோட படம் நல்லாவே ஹிட்டுங்க, நல்லா வசூல் பார்த்துருச்சு. இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட டப்புடு தான், சாரி ரீமேக்கு. தேங்க்யூ.